பயப்படவே மாட்டேன். என் தேவன் என்னோடு, நான் கலங்கிடவே மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பிதாவாகிய கடவுள் அந்நாட்களின் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக மக்களுக்கு சொன்ன மிகவும் ஆறுதலான ஒரு வார்த்தை, பயப்படாதே. அதே அதிகாரத்தின் 5ஆம் வசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறது, பயப்படாதே. மனிதர்கள் அனைவருக்கும் இந்த பய உணர்வு உண்டு. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், நோய் வந்தால் நோயை குறித்த பயம், வறுமை வந்தால் வறுமையை குறித்த பயம். ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் நம்மை ஆட்கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஆகவேதான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். பயப்படாதே, பயப்படாதே. எப்படி கவலைப்படாதே என்று ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே 3 முறை சொல்லுகிறாரோ, எப்படி அது ஒரு கட்டளையாக இருக்கிறதோ, அதுபோல பயப்படாதே என்பதும் ஒரு அறிவுரை அல்ல, அது ஒரு கட்டளை. ஆகவே நாம் பயப்படாமல் வாழ்வது எப்படி என்பதை குறித்து நாம் வேகமாக தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பயமுள்ள மனிதர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். ஒரு முறை ஆண்டவர் 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் கொண்டு சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டு முடித்த உடனே ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உடனே படவில் ஏறி செல்லுங்கள், அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து மலையின் மேல் ஏறி தனித்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீடர்கள் அக்கறைக்கு போனார்கள். போகிற வழியிலே பயங்கரமான காற்று, நேரம் இரவு ஆகிவிட்டது, அலைகள் அதிகமாக எழுந்து விழுந்தன. காற்றும் எதிர்காற்றாக இருந்தபடியினால் கரையை நோக்கி அவர்களால் செல்ல முடியவில்லை. கடுமையான இருள், படவு அங்குமிங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறது. பயம் வருமா வராதா? சீஷர்கள் மிகவும் பயப்பட்டார்கள். நடு இரவு நேரம், இரவின் 4ஆம் ஜாமம், கடுமையான எதிர்காற்று, படவு அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படுகிறது. நீரிலே மூழ்கிவிட்டால் மரணம் சம்பவித்து கூட முடியும். ஆகவே அப்படி ஒரு இக்கட்டான நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார். ஆனால் இயேசுவை பார்த்த பொழுது அவர்கள் இவர் இயேசு என்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து உதவி செய்வதற்காக வந்தார், கடலின் மேல் நடந்து வந்தார். ஆனால் உதவி செய்ய வந்தவரை கூட அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி, ஆவேசம்னா புதிய மொழிபெயர்ப்பிலே ஐயோ பேய் என்று அலறினார்களாம். யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து. ஏன் அப்படி அலறினார்கள்? பயம் அதை செய்யும். நாம் பயத்தோடு இருந்தோமானால் உதவிக்கு வருகிற காரியங்கள் கூட உபத்திரவங்களாக தெரியும். யார் உதவி செய்ய வருகிறார்கள், எது நமக்கு உதவிகரமான செயல் என்று கூட புரிய முடியாதபடிக்கு பயம் கண்களை மறைத்துவிடும் அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவரை பார்த்தவுடனே கூட அவர்கள் சொன்னார்கள் ஐயோ பேய் என்று. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். என்ன அற்புதமான ஆண்டவர் என்று பாருங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இது போன்ற இன்னொரு அழகான ஒரு சம்பவத்தை நீங்கள் லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். ஜெப ஆலயத்தின் தலைவர் ஒருவர், யவீரு என்று அவருக்கு பெயர். அவருக்கு ஒரே ஒரு மகள், அவளுக்கு 12 வயசு. அந்த மகள் மரணப்படுக்கையில் இருந்தாள். இந்த ஜெப ஆலய தலைவர் சற்று தூரத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை தேடி போனார். தேடிப்போய் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களிலே விழுந்து கதறி, ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய மகளை சுகப்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். உடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு உதவியாக
அந்த மகளை சுகம் கொடுப்பதற்காக புறப்பட்டு போனார். போகும்போது இந்த அப்பாவுக்கு எப்படி இருந்தோம்? சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் வருகிறாரே என்ற ஒரு மன சமாதானம் இருந்தது. ஆனால் என்ன ஆயிற்று? வருகிற வழியிலே 12 ஆண்டுகளாய் பெரும்பாடு உள்ள ஒரு பெண்மணி, உதிர ஊரல் உள்ள ஒரு பெண்மணி, தான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலாவது சுகமடைவேன் என்று எண்ணி அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள். தொட்ட உடனே அவர்களுக்கு சுகமும் கிடைத்தது. சுகம் கிடைச்சா அது சுகத்தை வாங்கிட்டு போயிடலாம்னு அந்த அம்மா நினைத்தால், இயேசு கிறிஸ்து உடனே நின்றார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். சீஷர்களெல்லாம் எல்லாரும் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, ஜனக்கூட்டம் இப்படி உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை என்ன தொட்டது யாருன்னு எப்படி நீங்கள் கேட்பீங்க? ஆனால் இயேசு சுற்றிலும் பார்த்து, ஒருவர் என்னை தொட்டதுண்டு, என்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி சுற்றுமுற்றும் பார்த்தால் அந்த பெண்மணி இயேசுவின் பாதங்களிலே வந்து விழுந்து கண்ணீர் விட்டு கதறி தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பதையும், எத்தனை காலமாக இந்த வியாதியினால் வருத்தப்பட்டேன் என்பதையும், இப்பொழுது சுகம் அடைந்து விடுதலை பெற்றேன் என்பதையும் ஆண்டவருக்கு அறிவித்தாள். ஒரு பக்கம் சுகம் பெற்ற பெண்மணி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இந்த யவீரு என்கிற ஜபாலய தலைவருடைய மனநிலை யோசித்து பாருங்கள். அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார்? ஐயோ, நேரம் கடந்து போயிட்டே இருக்குதே, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், இவர் சீக்கிரமாக வந்தால் சுகம் கொடுக்கலாம், அந்த நேரத்தில் போய் இவர் சும்மா நின்று கொண்டிருக்கிறாரே, இந்த அம்மாவோடு பேசி கொண்டிருக்கிறாரே, இப்படி ஒரு காலதாமதம் ஆகிவிட்டதே என்று அவர் மனசு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு அந்த பெண்மணியை விடவில்லை. யாரை? பெரும்பாடுள்ள பெண்மணியை. இயேசு அந்த பெண்மணியை அழைத்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த அம்மாவை அனுப்பும்போது யவீருவின் வீட்டிலேருந்து ஒருத்தர் வராரு. ஓடி வந்து யவீருவின் பக்கத்தில் வந்து, ஐயா, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். இந்த தகப்பன் எப்படி தளர்ந்து போயிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் வேகமாக ஆண்டவர் வந்திருக்கலாமே, இப்படி இடையில ஒரு இடையூறு வந்துவிட்டதே என்று அவர் மனம் கசந்து போயிருந்தார், மனம் கலங்கி போயிருந்தார். இதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு, உன் குமாரத்தி ரட்சிக்கப்படுவாள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேற்றுகின்ற தெய்வம். பயங்களும் கலக்கங்களும் வரும்போது நம்மை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். இயேசு உயிரோடு எழுந்தபோது அவருடைய கல்லறைகளை வந்து பார்த்த பெண்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், ஆமாம், சந்தோஷம் வரும்போது கூட ஒரு பயம் வருது, பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடு போகும்போது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இவற்றையெல்லாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எப்படி நான் பயப்படாமல் இருக்க முடியும்? எதை நினைத்து நான் பயப்படாமல் இருக்க முடியும்? 4 குறிப்புகளை நாம் வேகமாக தியானிக்கலாம். எவற்றை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்தால் பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். முதலாவது, ஏசாயா 43ஆம் அதிகாரம், அதே புஸ்தகத்தின் அதே அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வதை பாருங்கள். 11ஆம் வசனம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இந்த உண்மையை மனதிலே ஆணித்தரமாக பதித்து வைத்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தான் கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை. அதே அதிகாரத்தின் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? நாள் என்றால் என்ன? காலங்கள், பகலும் இரவுமாகிய காலங்கள் எப்பொழுது உண்டாயின? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். அப்படி நாட்கள் உண்டாகிறதற்கு முன்னே, இந்த சூரியனையும் பூமியையும் மனுமக்களையும் படைப்பதற்கு முன்னையே நான் இருக்கிறேன்ப்பா. எனக்கு தொடக்கம் கிடையாது, எனக்கு முடிவு கிடையாது. ஆகவே நான் என்பவர் யார்?
அவர் சர்வ வல்ல தெய்வம். ஃப்ரம் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. காலங்களை கடந்த ஆண்டவர், காலங்களை கடந்த ஆண்டவர். அவருக்கு எப்போ ஆரம்பம் என்று யாருக்கும் தெரியாது, அவருக்கு எப்போ முடிவு என்று யாருக்கும் தெரியாது. ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு முறை சொன்னார், காலங்கள் என்பவை மனுஷனுக்குத்தான், கடவுளுக்கு கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் காலங்கள் உண்டாகிறதற்கு முன்னே உண்டானவர். இன்னொன்றை அந்த இடத்திலே சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுக்கிறவன் யார்? நான் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்தால் என்னுடைய கையை பிடித்து தடுக்க யாருக்காவது முடியுமா என்று தானியேலின் புத்தகம் 34, 35, 37 ஆகிய வசனங்களிலே, 4ஆம் அதிகாரம் 34, 35, 37 ஆகிய வசனங்களிலே ஆண்டவரை குறித்து நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்லும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவரை தடுக்க யாராலும் முடியாது, அவர் செய்கிறதை நிறுத்துவதற்கும் யாராலும் முடியாது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று ஒரு தெளிவான விளக்கம் அங்கே இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் என்று சொல்லப்படுவது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தைன்னா இப்போ முதல் வசனத்துக்கு நீங்கள் வரணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து யார்? தேவன், கடவுள். ஆனால் மனு உரு எடுத்து இந்த மண்ணுக்கு வந்தார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி இந்த மண்ணிலே வந்தார். எப்படி வெறுமையாக்கினார்? தம்முடைய அதிகாரங்கள், தம்முடைய கடவுள் தத்துவம், தமக்கு இருந்த சகல வல்லமைகளையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து வெறுமையாக்கி விட்டு ஒரு மனுஷனாக இந்த மண்ணிலே வந்தார். எல்லா சக்திகளுக்கும் அவருக்குள்ளே இருந்த போதிலும் ஒன்றையும் தமக்கென்று அவர் பயன்படுத்தவில்லை. ஆகவே அன்பானவர்களே, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று பிதாவாகிய தேவன் ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 1:8, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தில் குமாரனை நோக்கி தேவனே. கடவுள் இயேசுவை பார்த்து எப்படி அழைக்கிறார்? கடவுளே. அடுத்த வசனத்தை பாருங்கள். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன். புதிய திருப்புதல்ல அது எப்படி இருக்குன்னா, கடவுளே உம்முடைய கடவுள். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கடவுள்.
பிதாவாகிய தேவன் கடவுள். பல நேரங்களில் இப்படி எங்கேயாவது பேசும்போது சிலருக்கு ஒரு குழப்பம் வரும். அப்போது இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தால் அவர் இந்த மண்ணில் இருக்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு மேலே இருந்தது யார்? இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் இருந்து கொண்டு பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னார். யாரை நோக்கி வேண்டினார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே, யாரை நோக்கி வேண்டினார்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஏன் நமக்கு வருகிறது என்றால், நாம் நம்மை போல கடவுளை நினைக்கிறோம். இதுதான் பிரச்சனையே. ஒரு மனுஷன் என்பவன் ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. அதை போல நம்ம நினைத்து கொள்கிறோம். அது நம்முடைய அறிவு குறைபாடு. அன்பானவர்களே, நம்முடைய அறிவினுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய சக்தி அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை திங்க் பண்ண முடியாது, நினைக்க முடியாது. அது ஒரு எல்லைக்குட்பட்டது, ஒரு வரையறைக்குட்பட்டது. ஆனால் கடவுள் என்பவர் எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த ரூபத்திலும், எந்த வடிவத்திலும் இருக்க முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கடவுள் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன் நாம் பயப்படக்கூடாது? ஏன்னா நாம் வணங்குகிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் வணங்குகிற தெய்வம் யார்? அவர் நம்மோடு இருக்கிறவர். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளாது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இந்த வார்த்தையின் பொருள் என்ன? எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தண்ணீர்களை கடக்க வேண்டிய நிலைமை வருமா? வரும். ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்க வேண்டிய நிலை வருமா? பெரும் காட்டாற்று வெள்ளம் புரண்டு ஓடுகின்ற ஆறுகளை கடந்து செல்ல வேண்டிய நிலைமை வருமா? வரும். ஆனால் அது உன்மேல் புரண்டு உன்னை மூழ்கடிக்காது. அக்னியை போன்ற கஷ்டமான நேரங்கள் வருமா? வரும். ஆனால் அது உன்மேல் பற்றாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியிலே தான் போடப்பட்டார்கள். நடந்தது என்ன? தேவன் அவர்களை காப்பாற்றினார். வெளியே வரும்போது அக்னியின் வாசனை முதலாய் அவர்கள் மேலே வீசலியாம். அன்பானவர்களே, இது ஒரு பெரிய உண்மை. துன்பத்திலே வரும்போது நமக்கு பயம் வரும். கடினமான நேரங்கள் வரும்போது பயம் வரும். உடனே ஆண்டவர் எங்கூட இல்லையோ என்கின்ற ஒரு உணர்வும் வந்துவிடும். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்க வேண்டிய நிலைமை வரும், பயப்படாத. ஆறுகளை கடக்க வேண்டிய நிலைமை வரும், பயப்படாத. நெருப்புக்குள்ளே நிற்க போன்ற ஒரு சூழ்நிலை வரும், பயப்படாத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதே வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சில நேரங்களிலே நாம் சமாதானம் இழந்து பயம் அடைந்து, ஐயோ திகில் என்னை சூழுகிறதே, நெருக்கடி என்னை நெருக்குகிறதே என்று சொல்லும்போது நாம் நினைக்க வேண்டிய ஒரு அற்புதமான வசனம் இது. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரவம் வரும், பிரச்சனைகள் வரும். இயேசு கிறிஸ்துவை பார்த்த சீடர்கள் ஒரு முறை கேட்டார்கள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பொழுது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? இம்மையிலே துன்பங்களோடு கூட அநேக ஆசீர்வாதங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவீர்கள். ஆகவே அன்பானவர்களே,
திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆறுகளை கடக்கும்போது, அக்னியினூடாய் செல்லும்போது, தண்ணீர்கள் வழியாய் செல்லும்போது, அலைகள் நம்ம புரள்க முயற்சி செய்யும்போது, அப்போ என்ன பண்ணணுமா? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு திடமான விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அதையும் அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கணும். தினமும் காலையில் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர்னு எனக்கு புரிந்து கொள்ளும் உணர்வு எனக்கு தாரும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளும் உணர்வு எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சொந்த தீர்மானத்தினால் அவற்றையெல்லாம் அடைந்து கொள்வது நமக்கு கடினமான ஒரு காரியம். இன்னொரு அற்புதமான வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்முடைய தலைகளில் இருக்கிற மயிரெல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது பொய்யா இருக்குமா? நிச்சயமாக பொய்யா இருக்காது. என் தலையில் குறைவான தான் தலைமயிர் இருக்கிறது, இதையே எண்ண முடியாது. உங்களுடைய தலைகளில் ஏகப்பட்ட தலைமுடிகள் இருக்குது, உங்களால் எண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தலையில் உள்ள மயிர் கூட நான் எண்ணி வைத்திருக்கிறேன். தலை சீவும்போது ஆண்களை விட பெண்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. 4-5 முடி கூடுதலாக சீப்பில் வந்துட்டுன்னு வைங்க, பெண்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைமாக மாறிப்போம் இல்லையா? ஐயோ முடி உதிர ஆரம்பிச்சிட்டுதே, என்ன பண்ணலாம்? இந்த ஊரில் உள்ள தண்ணி எனக்கு ஒத்துக்கிடலையோ, இல்லை அந்த தேய்ச்ச எண்ணெய் சரியாக வரலையோ, யாராவது தலைமுடி வளர்வதற்குரிய ஒரு தைலத்தை எனக்கு காட்டித்தர மாட்டார்களா? எத்தனை முடி உதிருதுன்று கூட நம்மளால் கணக்கு பார்க்க முடியாது, அப்படியே சீப்பிலேருந்து எடுத்து கீழே போடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாருமா, இந்த பாருப்பா, உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இதை விட தெளிவாக ஒரு ஆண்டவர் நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆகவே பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், ஆகவே நாம் பயப்படக்கூடாது. நம்மோடு கூட எங்கே வரைக்கும் இருப்பார்? எங்கே வரைக்கும் இருப்பார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். நித்தியம் வரைக்கும் நம்மை அழைத்து செல்லுவார். மூன்றாவதாக, ஏன் நாம் பயப்படக்கூடாது? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். சில நேரங்களில் நமக்கு ஏன் பயம் வருகிறது தெரியுமா? வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிக்கல் வந்தவுடனே, நான் செய்த அந்த பாவத்தினால் இது இருக்குமோ, நான் இளமையிலே செய்த அந்த பாவத்தினால் இந்த துன்பம் வந்திருக்குமோ, நான் அப்படி செய்ததுனால தான் இன்றைக்கி இந்த கஷ்டப்படுகிறேனோ என்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்முடைய கடந்த கால பாவங்களை நினைத்து குற்ற உணர்ச்சி கொள்ளுகின்ற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே வரும் என்றால், ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை இனிமேல் நான் நினைக்கவே மாட்டேன். நினைப்பதற்கு மனுஷனால் முடியும், ஆனால் நினைக்காமல் இருப்பதற்கு மனிதனால் முடியாது. அது யாரால் முடியும்? கடவுளால் முடியும். ஒரு விஷயத்தை நினைப்பதற்கும் நினைக்காமல் இருப்பதற்கும் அவரால் முடியும். அன்பானவர்களே, நீங்கள் ஏதாவது காரியத்தை ஐயோ இனி இதை நினைக்கக்கூடாது, இது நினச்சா நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது என்று எண்ணினீர்கள் என்றால் அதை குறித்து தான் அதிகமாக நினச்சிட்டே இருப்பீங்க. நானும் அப்படித்தான். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் நினைவுகளிலிருந்து அழித்து விடக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆகவே நினைக்காமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எதிர்காலத்திலே இந்த பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை உண்டாக்குவதற்கு கடவுள் தாமே இயேசு கிறிஸ்துவின் வடிவிலே இந்த மண்ணிலே வருவார் என்பது அன்றைக்கே அவருக்கு தெரியும். ஆகவே தான் அதே ஏசாயா சொல்லுகிறார் 53ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அதாவது தண்டனை
அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எபிரேயர் வாக்கியம் 2ஆம் அதிகாரத்தின் 14, 15 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் என்றால் மனிதர்களாகிய நம்மை பற்றி சொல்லப்படுகிறது. நமக்கு மாம்சமும் இரத்தமும் இருக்கிறது, அதான் உடல். ஆனால் கடவுளுக்கு அவை கிடையாது. ஆனால் உங்களையும் என்னை மீட்பதற்காக அவர் மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். எதற்காக? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படியாக வந்தார். ஏன் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழிக்கணும்? ஏன்னா அடுத்த வசனம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மரணம் மனிதனுக்கு பயம். நோய் வந்தால் ஏன் பயப்படுறோம்? காசு செலவாயிடும்னு பயப்படுறோமா, இல்லை நோயினால் வேதனை அதிகரிக்குதே என்கிறதுனால பயப்படுறோமா? அவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நோய் வந்தால் ஏன் பயம் வருதுன்னா, இந்த நோய் என்னை மரணத்து வரைக்கும் கொண்டு போய் விடுமோ, இந்த நோயினால் நான் செத்து போவேனோ என்பது மனிதனுக்கு ஒரு பயம். எல்லா மனிதருக்கும் அந்த பயம் இருக்கிறது. அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு கடினமாக நாம் ஆண்டவருடைய பேரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்வின் ஒரு எல்லை வரும்போது அந்த பயத்தை மேற்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கும் 2004 டிசம்பர் 10ஆம் தேதி அவர்கள் இறந்தார்கள். ஆனால் 2004 ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கேள்வி நான் அவரிடத்தில் கேட்டேன். இவ்வளோ தூரம் அவங்க எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிப்பாங்க. எப்பொழுதும் பைபிளை வாசிச்சுட்டே இருக்கிறீங்களே, ஆண்டவர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனாரா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ வரும்போ ஒரு இடம் தாரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நம்பிக்கையை கர்த்தர் அவருடைய இருதயத்திலே கொடுத்திருந்தார். ஆகவே மரணத்தை குறித்த பயமே அவர்களுக்கு கிடையாது, பயமே கிடையாது. அந்த பாதையிலே நாம் பயணிக்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்வின் எல்லையிலே வரும்போது மரணத்தை குறித்த பயத்தை ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றுவார். அன்பானவர்களே, ஏனென்றால் சத்திய வேதத்தின்படி மரணம் மனிதனுடைய வாழ்வின் முடிவு அல்ல. மனுஷனுக்கு மரணமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? எந்த மனிதனும் இந்த உலகத்திலே பிறந்தவன் சாக மாட்டான், உலகத்திலே சாவான். ஆனால் ஒன்று பரலோகத்தில் போய் ஆயுஷ் காலம் முழுசும் இருக்கணும். ஆயுள் காலம்னா நித்தியமாக இருக்கணும். இல்லைன்னா நரகத்தில் போய் அதே நித்தியத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று. ஆகவே அந்த மரண பயத்தை நமக்கு எப்படி அகற்றினார் என்றால், நமக்குள்ளே இருக்கிற பாவம்தான் மரண பயத்தை உண்டாக்குகிறது. நாம் பரிசுத்தமான பிள்ளைகளாக, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக மாறிவிட்டால் மரணத்தை குறித்த பயமில்லை. ஏன் பயமில்லை? நான் என்னை நேசிக்கிற ஆண்டவரோடு போகிறேன் என்கிற ஒரு பரிபூரண விசுவாசம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர். இறுதியாக ஏன் பயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால், ஆண்டவர் நமக்குள்ளே வாழுகிறவர். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது இந்த பரிசுத்த ஆவியானவரைத்தான். இப்படி யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன சம்பவம் எப்பொழுது நடந்தது தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 16, 17, 18 ஆகிய வசனங்களிலே அது நடந்தது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சீடர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்திருக்கும்போது முதலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த மண்ணுக்கு நிரந்தரமாக மனிதர்களுக்குள்ளே வாழும்படியாக இறங்கி வந்தார். அதைத்தான் பரலோகத்தின் திறவுகோலை உன்னுடைய கையிலே கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே சொன்னது. பேதுருவின் பிரசங்கத்தை அன்றைக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் முதலாக உலகத்தில் இறங்கி வந்தார். ஆகவே பரலோகத்தின் திறவுகோல் என்பது ஏதோ பரலோகத்தின் வாசலில் பேதுரு நின்று கொண்டு எல்லார் பேரையும் டிக் பண்ணி உள்ளே அனுப்புவார்னு நினைக்காதீங்க. அது நடந்து முடிஞ்சு போச்சு. பரலோகத்தின் திறந்து
முதலாக பரிசுத்த ஆவியானவர் இந்த மண்ணுக்கு இறங்கி வந்த அந்த செயலைத்தான் அது குறிப்பிடுகிறது. ஆகவே அதை அந்த இடத்துல நீங்கள் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதை நீங்கள் வரிசையாக வாசிக்கலாம். ஆகவே அன்பானவர்களே, இது ஆண்டவர் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுவது. எப்படி நம்முடைய பயம் நம்மை விட்டு அகலும்? கடவுள் நமக்குள்ளே வந்து வாழுவதை, வாசம் பண்ணுவதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதையும் ஏதோ ஒரு நேரத்தில் உறுதி செய்து அதுக்கு பிறகு இனி எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கக்கூடாது. அது தினம் தினம் நிரப்பப்படுகின்ற ஒரு விஷயம். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பதும் கர்த்தருடைய ஆவியானவரால் நிறைந்திருப்பது என்பதும் தினம் 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 கர்த்தரை நோக்கி வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாது. இந்த மனுஷனுக்குள்ளே, இந்த மனுஷிக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா என்று உலகத்தால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் உலகம் அதை கண்டுகொள்ள முடியாது. உலகம் அதை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் அவர் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி உங்களுடனே இருப்பதினால் நீங்கள் அவரை கண்டுகொள்வீர்கள். அப்பொழுது மனித பயம் நம்மை விட்டு மறையும் அன்பானவர்களே. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? தினமும் காலையிலே இந்த 4 விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும் இருதயத்தை எனக்கு தாரும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளும் இருதயத்தை தாரும். என் கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டீர்ங்கிற விசுவாசத்தை எனக்கு தாரும். நீர் எங்களுக்குள்ளே வாழுகிறீர் என்பதையும், நீர் எங்களுக்குள்ளே வாழுவதை நாங்கள் உறுதி செய்து கொள்ளவும், நீர் எங்களுக்குள்ளே வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஆசையாய் விரும்பவும், அந்த நிரப்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் மனிதனை பயமுறுத்தும்படி வரும். கோலியாத்தை போல. கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனை தானே, மனுஷனை பயமுறுத்தும்படி வந்த பிரச்சனை தானே. கோலியாத் என்கின்ற பிரச்சனை எப்படி வந்தது? ஈட்டி, பட்டயம், கேடயம், தலைச்சீரா, மார்க்கவசம், காலில் பெரிய பூட்ஸு, 9.5 அடி உயரத்தில் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை தாவீது எப்படி சமாளித்தார்? அவர் பயப்படலை. நீங்கள் தாவீதை போல பயப்படாமல், தாவீது என்ன சொன்னார்? எதோடு வருகிறேன்னாரு? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். ஆகவே தாவீது சொன்னதை போல இயேசு என்கிற நாமத்தோடு போங்கள். ஒரு சிறு கல்லால் கோலியாத்தை வென்று விடலாம். ஒரு சிறு கல்லால் கோலியாத்தை வீழ்த்தி விடலாம். போக வேண்டியது இயேசு என்னும் நாமத்தோடு செல்ல வேண்டும். எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் வீழ்ந்து போகும். பயம் நம்மை விட்டு அகலும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வின் பயங்களெல்லாம் எங்களை விட்டு விலகி போக கிருபை செய்யும். உம்முடைய சமாதானத்தையே எங்களுக்கு தந்து போகிறேன் என்று சொன்னீர். அதை பலமாய் பற்றி கொள்ளும்படி எங்களுக்கு அருள் புரியும். உம்முடைய இந்த திருச்சபையின் பிள்ளைகள், இப்பொழுது இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் ஒரு புதிய ஆற்றலை பெற்றுக்கொண்டு புதிய சமாதானத்தோடு ஆறுதலோடு அச்சமின்றி வாழும்படி கர்த்தர் அருள் தாரும். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். நான் பயப்படவே மாட்டேன், என் தேவன் என்னோடு. நான் கலங்கிடவே மாட்டேன், என் கர்த்தர் என்னோடு. பாடுவேன் பாடுவேன் பாடிடுவேன், உம்மை துதிப்பேன்
துதிப்பேன் துதித்திடுவேன். மரணம் வருவதாயிருந்தாலும் பயப்படவே மாட்டேன். துன்பம் தொல்லைகள் வந்தாலும் பயப்படவே மாட்டேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அதனை ஜெயித்திடுவேன். சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை முறியடிப்பேன். நான் பயப்படவே மாட்டேன். என் தேவன் என்னோடு. நான் கலங்கிடவே மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு. அக்கினி ஊடாய் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். ஆபத்து இடையில் வந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு எப்போதும் என்னோடு இருக்கின்றார். என்னை அவர் தம் கரத்தால் தாங்கியே அணைத்திடுவார். நான் பயப்படவே மாட்டேன். என் தேவன் என்னோடு. நான் கலங்கிடவே மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு. தீமை என்னை தொடர்ந்தாலும் பயப்படவே மாட்டேன். சோதனை என்னை சூழ்ந்தாலும் பயப்படவே மாட்டேன். வாக்குரைத்த வல்லவர் என்னோடு வருகின்றார். வருகையில் அவரோடு நானும் பறந்திடுவேன். நான் பயப்படவே மாட்டேன். என் தேவன் என்னோடு. நான் கலங்கிடவே மாட்டேன். என் கர்த்தர் என்னோடு. பாடுவேன் பாடுவேன் பாடிடுவேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன்.